விஞ்ஞானபூர்வமான தீர்வை வெளியிடு. காலி பாட்டில் பிரச்சனைக்கு விஞ்ஞானபூர்வமாக திட்டமிட்டு நல்ல தீர்வை மாற்றியமை. சுரண்டாதே மது பிரியர்களை சுரண்டாதே. டாஸ்மாக் பணியாளர்களை சுரண்டாதே. தமிழக மக்களை சுரண்டாதே. தமிழக அரசே நிரந்தரம் செய். 23 ஆண்டுகளாக பணியாற்றும் பணியாளர்களை நிரந்தரம் செய். 10 ஆண்டு பணியாற்றினால் நிரந்தரம் செய்வேன் என்று சொன்னீர்களே. உங்கள் உறுதிமொழி என்னாச்சு? கேட்கிறோம். உறுதியாக கேட்கிறோம். உண்மையாக கேட்கிறோம். அடித்து கேட்கவில்லை. நடந்து வந்து கேட்கிறோம். டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கடந்த 5 ஆண்டு காலமாக சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வந்துள்ளது. அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருமானம் உடனுக்குடன் செலவே இல்லாமல் வரக்கூடிய வருமானம் டாஸ்மாக் வருமானமாகும். இதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் 36,000 பேர் இன்றைக்கு 24,000 பேராக குறைந்து விட்டார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், காலிபாட்டில் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு ஒரு தெளிவான உத்தரவுகளை இதுவரை பிறப்பிக்கவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்காவது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். நிதி இல்லை என்பது உண்மையான பிரச்சனையாக தெரியவில்லை. லாபத்தில் ஓடக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து அதற்காக உழைத்திட்ட பணியாளர்களுக்கு அரசு பட்ஜெட்டில் இல்லாமல் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய பட்ஜெட்டிலேயே அவர்களுடைய சேவை ஏற்பட்ட வகையில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், காலிபாட்டில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும். 58 வயதை 60ஆக மாற்றுவதற்கு கூட மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் தேவையில்லை. உடனடியாக அரசாங்கம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நிறைவேற்றாத காரணத்தினால்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எங்களுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் வருகிற 22ஆம் தேதி மாநில அளவில் பாதிக்கப்பட்ட நிலுவையில் உள்ள பணியாளர்களுடைய கோரிக்கைகள் குறித்து ஒரு கருத்தரங்கம் நடத்தி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுக்க தீர்மானித்துள்ளோம் என்பதையும் இந்த அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக்